வேதாத்திரி மகரிஷி சொல்றாரு, குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது. நம்ம நிறைய மிஸ் பண்றது என்ன தெரியுமா? அறிவை கீழே பண்ணிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம், அவ்வளோதான். அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால தான் வரும். இல்லை, எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும் சார். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம்? அம்மா நினைப்போம். உணர்ச்சி, அறிவு. நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால உஷாரா இருக்கணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? விடுமா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்கும். உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து, அதான் ட்ரீட்மெண்ட். விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்பதான் ஷாக்ல இருந்து வெளில வரும். கட்ட மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாம்.